வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வேற ஓவரா இருக்குது இல்லையா? ஸோ, அதனால சில்லுன்னு ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் பண்ண போறோம். இந்த டெசர்ட் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தியானம் ஒரு ஹெவி லஞ்சுக்கு அப்புறம், இல்ல ஒரு ஹெவி டின்னருக்கு அப்புறம் சின்னதா ஒரு பவுல்ல போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அப்படியே தேவாமிர்தமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு டெசர்ட் இது. அதே மாதிரி செய்யறதும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. இது செய்றது ரொம்ப ஈஸி தான். ஆனா, இத நம்ம அத எடுக்கிறப்ப அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பதம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட்டு மிஸ் ஆயிரும். ஸோ, இது எதுவுமே மிஸ் ஆகாம ஒரு டேஸ்ட்டான பாசந்தி எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள வந்து சேரும். இந்த பாசந்தி செய்றதுக்காக நான் இங்க 1 லிட்டர் பால், தண்ணி கலக்காத பால் எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா தண்ணி கலக்காம யூஸ் பண்ணுங்க. 1 லிட்டர் பால் எடுத்திருக்கிறேன். இப்போ அடுப்ப பத்த வச்சு, இந்த பால நம்ம சுண்ட காய்ச்சிக்கலாம். இந்த 1 லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இப்ப இந்த பால் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல அடுப்ப லோ பண்ணிட்டு, இத அப்படியே ஒரு கரண்டிய வச்சு லைட்டா கலந்து விடுங்க. இந்த பாலை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பால் கொதிக்க விட்டு ஆடை சேர சேர நம்ம அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே வரலாம். இந்த ஓரத்தில் ஒட்டுற பாலெல்லாம் அந்த ஆடையெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க. அப்போ தான் அது சீக்கிரம் சேரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்டியில் ஒட்டியிருக்கு பாருங்கள். நான் ஓரத்தில் அந்த வலிக்கிறதெல்லாம் கரண்டியில் ஒட்டியிருக்கு பாருங்கள் ஆடை. அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விடணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட சுண்டி ஒரு 1/2 லிட்டர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நான் இங்கே குங்குமப்பூ வச்சுருக்கிறேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். குங்குமப்பூ போட்டு இதை நல்லா அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. அதே மாதிரி அந்த சைட்லலாம் ஆடை சேர்ந்துருக்கும், அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க. இப்போ இந்த குங்குமப்பூலாம் நம்ம போட்ட குங்குமப்பூலாம் நல்லா கலந்து அந்த பாலோட கலரே மாறி நல்லா அந்த பால் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு ஒரு 100லேருந்து 150 கிராம் ஜீனி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குறைஞ்சது 100 கிராமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் டேஸ்ட் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாகும் பால். அதுக்கப்புறம் சூடு ஆக ஆக மறுபடியும் அது கட்டியாக ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாசந்தி செய்கிறதுக்கு அடிப்பகுதி கனமாக இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம் கனமான பாட்டமாக இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காது. சுகர் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைனா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியாக போட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது. குறைஞ்சது ஒரு 100 கிராமாவது போடுங்க. இப்போ நம்ம போட்ட சுகர்லாம் நல்லா கரைஞ்சி பால் நல்லா திக்காகிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் நான் இங்கே பாதாமும் பிஸ்தாவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தான். எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறையா பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் போதுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நட்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாகவோ இல்லை ஃபோர்ஸாகவோ மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஓரத்துலலாம் சேர்த்து பாருங்கள், அதெல்லாம் அப்படியே இந்த கரண்டியை வச்சு எடுத்து எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த பால் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியுதா? இந்த நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இந்த பாசந்தியை பொறுத்த வரைக்கும் அதோட கன்சிஸ்டன்சி, அந்த பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமில் எடுத்துடணும். ரொம்ப கெட்டியாக விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஆறுனதும் இன்னும் அதிகமாக கெட்டியாயிரும். அப்புறம் நமக்கு அது பால்கோவா மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டான டைமில் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துடணும். அதனால் நல்லா கெட்டியாயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து ஊற்றுறப்ப இந்த மாதிரி வரணும். தெரியுதா? நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது ஆறின உடனே கொஞ்சம் கெட்டியாகும். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றப்ப
இந்த பாசந்தி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட்டுட்டு ரொம்ப நீங்கள் அதிகமாக கெட்டியாக்கிட்டிங்கன்னா பால்கோவா மாதிரி ஆகிடும். இந்த ஓரத்தில் இருக்கலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மேலே சும்மா ஒரு 2 குங்குமப்பூ தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாசுந்தி ரெடி. இதை நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.